அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இருவரும் அமைச்சர்களாக இணைவதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சரவையில் IUML சார்பில் ஒருவர் அமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். எழில், தற்போது நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில கூட்டணி கட்சிகள், அதாவது ஆதரவு தெரிவித்த கட்சிகள் சார்பில் இருப்பவர்களும் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் அதிபெரும்பான்மை கொண்ட கட்சியாக தேர்தலில் அதனுடைய முடிவுகள் அமைந்திருந்தது. அந்த நிலையில அதாவது கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இது அதாவது ஆட்சி அமைப்பதற்கான 118 என்ற அந்த மேஜிக் நம்பர் என்று சொல்வார்கள். அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெறாவிட்டாலும் கூட தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக இருந்த காரணத்தினால ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இந்த நிலைமையில அவர்கள் தங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக என்னவெல்லாம் செய்தார்கள். தொடர்ந்து பல்வேறு, அதாவது திமுக கூட்டணியில இடம்பெற்று தேர்தலை சந்தித்திருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுகள், CPI, CPM, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், IUML போன்ற கட்சிகளை எல்லாம் அவர்கள் அணுகி அவர்கள் ஆதரவு கோரியிருந்தார்கள். அந்த ஆதரவு கோரிக்கை தொடர்ந்து அந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு தருவது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி பரிசீலனை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற நிலைமையில தவேக ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் முன்வந்து தங்களது ஆதரவை வழங்கினார்கள். அந்த ஆதரவு எப்படி இருந்தது என்றால், நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் கூட்டணி அமைப்பதற்கான அழைப்பு விடுத்திருந்தார். அப்படி என்றால் தங்களது கட்சியின் சார்பில் ஆட்சி அமைக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அந்த அறிவிப்பினை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தி கொண்டு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற தவேகவிற்கு அவர்கள் தாமாக முன் வந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கி எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர்கள் அந்த ஆதரவை வழங்கினார்கள். அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவு ஒத்த முடிவாக இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலைமையில கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருந்தார்கள் தவேகவுக்கு. அவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள் தலா. அதாவது CPI 2, CPM 2 என 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கும் நிலைமையில அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தவேகவுடைய தலைமையில் இருக்கிற அந்த அமைச்சரவையில நாங்க பங்கு கேட்க மாட்டோம், எங்களுக்கு அமைச்சர்கள் தேவையில்லை, ஆனால் அரசு எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் நாங்கள் விமர்சிப்போம், நல்ல முடிவு எடுத்தால் அதை ஆதரிப்போம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்து அவர்கள் விலகிவிட்டார்கள். இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஆதரவு, அதே போல நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம் என்று தெரிவித்து இருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை மரியாதை நிமித்தமாக அவர்களது கட்சி தலைமை அலுவலகத்துல, வேளச்சேரி அலுவலகத்துல சந்தித்து பேசிய போது, நீங்கள் எங்களது அமைச்சரவையில பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையின் அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்துக் கொள்வது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம், அது குறித்து நாங்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போன்ற மட்டத்தில் நாங்கள் ஆலோசிப்போம்னு திருமாவளவன் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று வன்னியரசு, இன்னொன்று ஜோதிமணி. வன்னியரசு திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் தவேகவினுடைய அந்த அமைச்சரவையில பங்கெடுத்துக் கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு அந்த அமைச்சரவை பதவி வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அதே போல மற்றொரு கட்சி, தவேகவுக்கு ஆதரவு வழங்கிய கட்சி, அது IUML, இந்திய தேசிய முஸ்லீம் லீக்.
அவர்கள் கூட 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் தாவேகாவிற்கு. அந்த அடிப்படையில வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஷாஜகான், அது மட்டுமல்ல செய்யது பரூக் அவரும் கூட IUML சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த நிலைமையில வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அவர்களுக்கு தாவேகா அமைச்சரவையில இடம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றன 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களாக பொறுப்பு வழங்க தாவேகா முன் வந்திருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் ராஜேஷ்கும், மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிற விஸ்வநாதன் ஆகியோருக்கு இந்த அமைச்சரவையில இடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போல மற்றொரு முக்கிய விஷயங்கள் என்ன வெளியாகி கொண்டிருக்கிறார் என்றால், தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கும் பலர் அமைச்சராக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. பிரபலமான முகங்களாக அறியப்பட்டவர்கள் அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. குறிப்பாக மரிய வில்சன் போன்றவர்களுக்கு கூட அந்த அமைச்சரவையில இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. தேர்தல் முடிவு வெளியாகி 1 வார காலத்துக்குள்ளாகவே இது போன்ற வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அதிமுக போன்றவர்கள்லாம் தேர்தல் முடிவு வெளியான 1 வார காலத்திற்குள்ளாகவே அவர்கள் யாரெல்லாம் அமைச்சராக போகிறார்கள், அதில் யாருக்கெல்லாம் சீனியர் அமைச்சராக இருக்க போகிறார்கள், அவர்களுக்கு எந்தெந்த முக்கிய இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட போகிறது என்ற தகவலை எல்லாம் வெளியிட்டு 1 வாரம் அல்லது 10 நாள் இடைவெளிக்குள்ளாகவே அந்த அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்று அரசு இயந்திரத்தை இயக்க தொடங்கி விடுவார்கள். ஆனால் தாவேகா என்பது திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய ஒரு இயக்கமாக, சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற ஒரு புதிய இயக்கமாக இருக்கிறது என்ற காரணத்தினால அவர்கள் இந்த தேர்தலில் இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில இடம் வழங்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டிருப்பதால அவர்கள் நின்று நிதானமாக ஆராய்ந்து நமக்கு என்னென்ன, அதாவது சொந்த கட்சிக்கு என்னென்ன அமைச்சரவையை வைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு எந்தெந்த இலாக்குகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே போல கூட்டணி கட்சிகள் நமக்கு இக்கட்டான நேரத்துல ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க, அவர்களுக்கு உரிய மரியாதையும் நாம் தர வேண்டும், அவர்களுக்கு தேவையான அந்த சட்டமன்றம் அந்த அமைச்சரவையை முறையாக நாம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில, தார்மீக அடிப்படையில அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில கூட்டணி கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர், அதனுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முன் வந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இப்போ ஆளுநர் மாளிகை நாளை காலை இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறவர்கள் நாளை அதற்கான அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தமிழக அரசியல நாம உற்று நோக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. 1952 ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்துல இருந்த சூழல், அதன் பிறகு 1967 திமுக என்ற ஒரு இயக்கத்தை அண்ணாதுரை அவர்கள் கட்டமைத்து 1967 தமிழகத்தை அவர்கள் காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகாக தமிழகத்துல கூட்டணி ஆட்சி என்ற ஒரு சூழல் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக தமிழகத்துல அதிமுக திமுக என்ற 2 திராவிட இயக்கங்கள் மட்டுமே தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தார்கள். ஒன்று தமிழகத்தை திமுக ஆளும் அல்லது தமிழகத்தை அதிமுக ஆட்சி செய்த வரலாறு தான் தமிழகத்துக்கு இருக்கிறது. கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி வந்த அரசியல் சூழல்ல இப்போ புதியதா தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைத்து அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்துல ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே தமிழகத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல கட்சிகளால் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, நாங்க உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உதவுகிறோம், அப்படி என்றால் உங்களுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றால் எங்களது ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நீங்கள் பங்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் நீண்ட காலமாக வைத்து வந்த நிலைமையில இப்போது தமிழகத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு சூழல், அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் களம் மாறி இருக்கிறது. திராவிட இயக்கங்கள் கோலோச்சிய
சூழல் மாறி இப்போது தமிழக வெற்றி கழகம் அனைவருக்கும் பங்கு ஜனநாயகத்துல எல்லா தரப்புக்கும் அதிகாரத்தை சமமாக பிரித்து வழங்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய சூழல் நாளைக்கு உருவாகப் போகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழிலரசன்.